ஹாய், நான் நந்தினி. இதான் என்னோடய யூடியூப் சேனல். இந்த சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இந்த போஸ்ட் பண்ணுறேன். இதில் என்னென்னா மீஷோவோட ப்ராடக்ட் ரிவ்யூ, அதாவது நான் 1 இயராக இதில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வாங்கி அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இது உங்களுக்கு இந்த ரிவ்யூ நான் கொடுக்குறது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று, இந்த சேனல் மூலயமா நான் உங்களுக்கு என்னென்னலாம் கொண்டு வரலான்னு இருக்கேன்னா, மதுரையில் வந்து எங்கெங்கெல்லாம் சல்வார்ஸ், குர்த்தி அந்த சாரீஸ்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளால் வாங்க முடியும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்மளோட இருக்க போகுது. மணி சேவிங்ஸ், சீட்டு போட்டு சேர்க்குறது, அதே மாதிரி கோல்டு சேவிங், இந்த மாதிரி வீடியோஸ், அப்புறம் விளாக்ஸு, இது மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான வீடியோஸாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த வாஷிங் மிஷின் கவர் தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 201 மீஷோவில். ஆனால் நான் இதை வாங்கும் போது 136க்கு இதை வாங்கினேன். இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் எங்கேயுமே ஹோல் கிடையாது, அதனால் வாட்டர் போகிறதுக்கான ஹோல் மட்டும் நான் போட்டேன். இதில் ஜிப்புமே இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. ஒரு வாஷிங் மிஷின் ஃபுல்லாக அது கவர் பண்ணுது டாப்லோட. அப்புறம் இந்த கவரை வந்து நீங்கள் சும்மா பக்கெட்டில் வச்சு அலசி நல்லா தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இதை கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூரின் ஷீட் என்னென்னா, மேலே மட்டும் அது நூல் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுது. மற்றபடி இந்த ஷீட்டு நல்லா தான் இருக்குது. அடியிலையுமே எந்த தண்ணியுமே நம்ம யூரினும் தண்ணியும் அதில் வந்து லீக் ஆகி வெளியே வர்றது இல்லை. இது வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ரொம்ப ஹீட்டாகவும் இல்லை. இது வந்து கண்டிப்பாக வாங்கலாம். விருப்பப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக தான் இருக்குது. அந்த ஷீட் மட்டும் இருக்கிறது மேலேருந்து கொஞ்சம் அது நல்லா இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த நூல் தான். இந்த நூல் நான் வாங்கும் போது 156க்கு இது 50 பீசஸ் நான் வாங்கினேன். ஆனால் இது ஃபுல்லாமே பாலிஸ்டரு. இதை நீங்கள் வந்து மிஷினில் போடும்போது இதே பிராண்ட் 2 நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் இது சரியாக தைக்க வருது. இல்லைன்னா வேறு ஒரு பிராண்டோட இல்லை ஹேம்மரு இந்த மாதிரி பிராண்டோட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லூப் அடிக்குது. இது மட்டும் இந்த நூல் மட்டும் கட் ஆகாமல் ரொம்ப டைட்டாக இழுத்துகிட்டே வர மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதில் இருக்கிற நூலோட லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் 2 ப்ளவுஸ் வந்தாலே பெரிய விஷயம். ஆனால் நம்மளோட நார்மலாக கிடைக்கிற நூல்லாம் வந்து 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கிட்ட வரைக்கும் கூட தைக்கலாம். அதனால் இதை நீங்கள் ஓன் யூஸுக்கு தைக்கிறவங்க மட்டும் இதை வாங்கிக்கோங்க. டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு, டெய்லர் ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. இதை என்னால் யூஸ் பண்ணவும் முடியல. அதனால் இது அப்படியே சும்மா தான் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, சப்பாத்தி தைக்கிற அந்த மேட்டு தான். இது வந்து மீஷோவில் 130 ருபீஸ் போட்டிருக்கு. ஆனால் நான் 118க்கு தான் வாங்கினேன். இதோட லென்த்துமே வந்து 20 இன்ச்சஸ் இருக்குது. அகலமும் நல்லா 15 இன்ச்சஸ்க்கு இருக்குது. அதனால் வந்து இதில் நல்லா எவ்வளோ பெரிய சப்பாத்தினாலும் நம்ம ரொட்டினாலும் இதில் போட்டுக்கலாம். பரோட்டா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நம்ம தரையில் உட்காரும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மாதிரி தரையாக இருந்தாலும் நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அளவு நல்ல பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான். இன்னொன்று, இதில் இருக்கிற பிரிண்ட் எதுவுமே போகவே இல்லை. இது நல்லாவே ஒர்த்து ஃபார் மணி தான். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த ஆயில் கேனு. இது வந்து நான் ஆயில் கேன் காம்போவில் வந்து 136 தான் ஆன்லைனில் பே பண்ணி வாங்கினேன். இதில் இருக்கிற கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதில் கேப் மட்டும் அந்த லாக் மட்டும் ஓப்பன் ஆகி உடஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாசில்லையுமே 2மே உடஞ்சிருக்கு. நான் மொத்தம் 4 வாங்கினேன், 2 காம்போவாக. 4த்துலேயுமே இந்த கேப் மட்டும் இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் தெரியாமல் நம்ம அடுத்துக்கிட்ட வச்சுட்டா கூட அப்படியே லேசாக இலகிடுது. அதுவும் இல்லாமல் இது 1 லிட்டர் பிடிக்கிறதால கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் தான். அடிக்கடி நம்ம எண்ணெய் எடுக்கிறதால இந்த இது மட்டும் கொஞ்சம் லாக் மட்டும் இல்லாமல் போயிடுது. மற்றபடி இது நல்ல குவாலிட்டி தான். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வேப்பரைசர் தான். இந்த வேப்பரைசர் வந்து நான் வந்து 126க்கு தான் நான் இதை வாங்கினேன். இதில் வந்து 3 சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த முகம் வைக்கிற மாதிரி, மூக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை ஃபேஷியல் இந்த மாதிரி பண்ணும்போது, ப்ளீச்சிங்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கு அந்த ஹீட் வரும்ல, ஸ்டீமிங் பண்ண அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த 3மே இதில் இருந்தது. இது வந்து எனக்கு என்ன பர்பஸ்னால், எனக்கு வந்து மழை டைமில் அதிகமாக சைனஸ் பிரச்சனை வரும். அதுக்காக ஆவி பிடிக்கிறதுக்காக தான் இது வாங்கினேன். இதில் மேக்ஸிமம் லெவல் வந்து வாட்டர் நம்ம செட் பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு பிடிக்கிறதுனால ஆவி பிடிக்கலாம், யூக்காலிப்டஸ் போட்டதுனாலும் போட்டுக்கலாம், தைலம் அந்த மாதிரி எதுனாலும் போட்டு கரண்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்டிலோடு வருது. இது நான் வந்து வாங்கி எப்படி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இது கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிக்விட் தான்.
இது வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான். நான் இது வரைக்கும் லிக்விட் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இதை தான் வாங்கினேன். இது காம்போவாக வாங்கும்போது 177 வந்தது. சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் வாங்கினேன். ஒரு பாட்டில் நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் துணிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. துணி நல்லா தான் இருக்குது. இன்னொரு லிக்விட் இன்னொரு பாட்டில் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. ரொம்ப பிராண்டடாக நம்மளால் வாங்க முடியல, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லிக்விட் நல்லா தான் இருக்குது. இதோட திக்னஸுமே பாருங்கள், நல்ல திக்காக தான் இருக்குது. ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரி இல்லை, நுரையுமே நல்ல வருது. இது வந்து என்னை கேட்டால் நல்ல பிராண்டு தான். சம்காலோன்ற பிராண்டில் தான் இது நான் வாங்கினேன். இதுக்கப்புறமா நான் வாங்குவேன்னா கண்டிப்பாக அதை வாங்குவேன். இது நல்ல ப்ராடக்ட் தான், உங்களுக்கும் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஸ்டோரேஜ் பேக் தான். இந்த ஸ்டோரேஜ் பேக் வந்து நான் மீஷோவில் வந்து 6 பீஸாக நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதில் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது இது வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான். ஆனால் யூஸ் பண்ணிட்டோன்னா இது கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா ஜிப்போட குவாலிட்டி எதுவுமே சுத்தமாக நல்லா இல்லை. யூஸ் பண்ணாத போது எல்லாமே நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறப்ப ஜிப்புக்கிட்ட எல்லாமே 200 போட்டு இந்த பேக்ஸ் வாங்கினேன். ஆனால் ஒரு பேக் மட்டும்தான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதால நல்லாயிருக்கு. மற்றபடி இது சுத்தமாக நல்லா இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டு தான். இது வந்து 4 ரேக் இருக்குது. இது வாங்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ஒரு செட்டில் வந்து நம்ம 3 செட்டு செப்பல் வச்சுக்கலாம் ஒரு ரேக்கில். அந்த மாதிரி எங்கே 4 பேருக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே இந்த குறுக்கிற இருக்கிற பைப்பை எல்லாமே நீங்கள் வந்து ஃபெவிக்விக் வச்சு சீல் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் இங்கே எங்கேன்னு ஷேக் பண்ணும்போது அந்த பைப் மட்டும் தனியாக கழண்டுட்டு வந்துடும். நான் வந்து அப்படி தான் பண்ணினேன். இருந்தாலும் 2 பைப்பு கழண்டு அப்படியும் வந்து உடஞ்சி போச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற ப்ராடக்ட் வந்து இது வந்து சிங்கிள் பெட்டு, ஒரு ஆள் படுக்கிற மாதிரி பெட்டு. நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னால் கட்டில் படுக்க முடியலன்னு இந்த பெட்டை நான் ஆர்டர் போட்டேன். நான் ஆர்டர் போடும்போது இது வந்து 700 சம்திங் இருந்துச்சு. இப்போ வந்து இது 400க்கு கூட இது கிடைக்குது. இது ஒரு ஆள் படுக்க தாராளமாக 2 குழந்தைங்களா இருந்தால் 2 பேர் கூட படுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு ஃபுல்லாக ஒரு பாயை விட இது வந்து பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இதை நம்ம எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் நம்மளே அலசியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக் கவர் தான். இதுவும் வாங்கி ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எந்த பைக்னாலும் சரி, ஸ்கூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்ணாடி முன்னாடி எல்லா பக்கமுமே வந்து ஃபுல்லாக இது வந்து கவர் ஆகிடுது. என்ன இது வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறதால நல்லா அப்சர்வ் பண்ணிடுறதால 2 கலராக இருக்குது. மேலே ஒரு கலராகவும் அந்த இடம் வெளுத்து போனதாகவும் இது இருக்குது. இது வந்து 119 அந்த சம்திங் தான் இதை வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.